ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம். அதுக்கு என்ன மசாலா வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10-15 பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஜீரகமும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் எலுமிச்சப்பழ அளவு புளி ஊற போட்டு வச்சுக்கோங்க. இது என்னென்ன மசாலா அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் அரைக்கணும். 1/4 கிலோ கத்திரிக்காய் சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ மசாலா எது சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஜார் வச்சு அதில் வெங்காயமும் பூண்டும் வெந்தயமும் ஜீரகமும் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு தடவை தக்காளியும் தேங்காயும் அப்புறம் மசாலா இருக்கு இல்லையா, தனியாத்தூள் மஞ்சத்தூள், அது 3 சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திப்பியாக இல்லாமல் 2 மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, அந்த நைஸாக அரைச்சிட்டோம் மசாலா. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் அடுப்பு மேலே. இதில் எள்ளெண்ணெய் தான் போட்டிருக்கோம் நாங்கள். அந்த எண்ணெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது அந்த வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் அரைச்சிருக்கேன் இல்லையா, அந்த மசாலாவை மட்டும் போடலாம். அந்த மசாலா போட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவை. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதில் நடுவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கத்திரிக்காயை. கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் கலந்து விடுங்க.
இப்போது தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலாம் போட்டு அதையும் போட்டு நல்லா மசிஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அதுவும் நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் எண்ணெய் வரட்டும் மேலே. இப்போ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை போட்டுடலாம். புளி தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இது பிரியாணிக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க, கத்திரிக்காய் வேகிற வரைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு முடித்தோடனே வீடெல்லாம் ரொம்ப மணக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.